எம் குமரன்ல மெயினா வந்துட்டு இந்த குயித்தா 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 அது ஒன்று பண்ணிருப்பீங்க. அது வந்து கோவிந்தா, அது ஆக்சுவலா கோவிந்தா 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 அந்த சவுண்டு. அப்புறம் அந்த ஐயோ அப்புறம் அந்த எல்லோ சுடிதார் எல்லாமே வந்து அந்த காமெடி எல்லாமே நான் வந்து அந்த மாதிரி சவுண்டா இல்லாம ஐயோ அது மாதிரி வாய்ஸாவே கொடுத்தாங்க. போட்டு தேர்ட் பிஜில் டன் டங் டன் டங் டன் டங் அதுல கூட அந்த சவுண்ட் இருக்கும். சிம்பு சார் கேட்டு என்னங்க உள்ள ஒரு தவளை ரொம்ப நேரமா கத்தின்னு உங்களுக்கு தளபதிக்கு ஒரு பாண்டிங் இருக்கு. நாங்க கேள்விப்பட்டோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கார்ல ஒரு டிரைவ்லாம் கூட்டு போயிட்டு நிறைய விஷயம் பேசினாராம எங்களுக்காக அதை சில விஷயங்கள் அது ரொம்ப லைக். அப்போ அப்பா கிட்ட போய் நான் சொன்னேன், அப்பா நான் பண்ண வராரு, நான் வரல ஊருக்கு கனடாக்கு. அப்போ பகவதி ரீரிக்காரிங்க நான் தான் பண்ணேன். ஒரு 10 days அப்பா ஊர்ல அவங்க போயிட்டு வரதுக்குள்ள அந்த ஆர்ஆர் முடிச்சிட்டேன். என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே. 20 years கடந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இப்ப திருப்பி ரீமாஸ்டர்லாம் பண்ணி வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அது மறுபடியும் வந்து இன்னொரு புது ஸ்ரீகாந்த் தேவா கொடுக்கும் அந்த படம். கடவுள்கிட்ட அதுதான் அடிக்கடி வேண்டின்னு இருக்கு. அது பார்ட் 2 எடுக்க ரெடி ஆயிட்டாங்க. நீ பாத்து யாரு பாத்து தாக்கு பாப்பையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பவன் சின்ன பல்ல தாக்கு வர பாரு மீனா இவ வறுத்து வச்ச மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு ரேடியோ சிட்டி கானா பாத்தா பாத்துக்கோ கேத்தா கேத்துக்கோ கோத்தா கோத்துக்கோ ஏத்தா ஏத்துக்கோ. சோ பட்டாக்கத்தி டீம் ரேடியோ சிட்டி சார்பா நாங்க வந்துட்டு வருக வருக என்று வரவேற்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? ஹாய் வணக்கம், நான் தான் ஸ்ரீகாந்த் தேவா. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். நல்லா இருக்கு. இப்போ இந்த இண்டி ஆல்பம் அப்படின்றது அதாவது இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்ரீகாந்த் தேவா சார் இருந்து அவர்கிட்ட இருந்து ஒரு பாட்டு வருது. அவர் நார்மலாவே பேசினாலே ஒரு பாட்டு மாதிரி தான் பட பட படன்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இண்டிய ஆல்பம் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. அதுல சாம் விஷால் வந்துட்டு பாடியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க, எப்படி இந்த இது உருவாச்சு அதை பத்தி சொல்லுங்க. மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லரா வருது இப்போ என்ன சமீபத்தில் எனக்கு வர படங்கள் எல்லாமே. அதில் வந்து லைக் லவ் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எங்கன்னா ஃபங்க்ஷன் போனாலும் எங்கே போனாலும் சார் உங்கள் சாங் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படி ஓப்பனாக கேட்குறாங்க. கரெக்ட். சரி, நம்ம டைரக்டர் கொண்டு வர கதையை நம்மளால் சாங்காகலாம் மாற்ற முடியாது. அதனால் அதை பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம என்ன வேணுமோ அதை வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து திங்க் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணலான்னு போது தான் அப்போ வந்து இந்த டீம் வந்தாங்க. ஓகே, சஞ்சு அவங்க டீம் வந்துட்டு ப்ரோ நான் பண்ணித்தரேன் உங்களுக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆடியோ கம்பெனி லைக் சில பேர் இருக்காங்களா அது மாதிரி அவங்க டைப் வந்தால் கூட பெருசாக பண்ணியிருக்கலாம். இது வந்து நானே லைக் ஒரு சின்ன அமௌண்ட்டில் தான் பண்ணேன் ஆக்சுவலாக. பட் பண்ணும்போது அழகாக இவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, இது மாதிரி ஒரு சின்ன நாகர்கோவிலில் போய் பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நான் கொடுத்த படிச்சதுக்கு மயிலாப்பூருக்கே போக முடியாது, நீங்கள் எப்படி நாகர்கோவில் போவீங்கன்ட்டு. சார் அதில் ப்ரோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் சார், நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு. இது ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கை வந்து யாரை பாட வைக்கலாம், ஹீரோ மாதிரியே இருக்கணும் ஒருத்தர். அப்போ நல்லா அப்படியே செலக்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஷாம் விஷால் தான் கரெக்டாக இருக்கும். பெண்கள் மனசை வேற கொள்ளையடி. ஆமாம், அது கண்டிப்பாக அந்த இப்போ அந்த வாட்ச் ஒன்று கட்டியிருக்காரு இருக்கு அதெல்லாம் வரிசையாக பேசிடுவோம். காரில் நான் கார் எல்லாம் ஒன்றா தான் வந்தோம். கார் ஒருத்தர் ஃபாலோ பண்ணே வர்றாரு. ஐயோ, நான் கை காட்டினா இல்லை உங்களை சார் பக்கத்தில் இருக்கிற அவர் நான் தான் சார். சார் நீங்கள் கூட இல்லை சார், இந்த வாட்ச் எங்கே வாங்கின்னு கேட்குறாரு ஆக்சுவலாக. ஸோ ஒரு அட்ராக்டிவான வாட்ச் போட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து இல்லை உண்மையாகவே இதில் ஸ்ரீனிஷா பாடியிருக்காங்க. ஸோ 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சாங் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ஒரு ஆர்ஜேவா இருக்கிற எனக்கே 2 ஆல்பம் பண்ணலாம் போலே அப்படின்னு ஒரு ஆசை வருது. அந்த அளவுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட். அதாவது 2 சாட்டர்டே நைட்டை ஒதுக்கி வச்சாலே அந்த ஆல்பம் பண்ணிடலாம். இது அந்த வைபு அமௌண்ட்டை ஒதுக்கி தான் இப்படி வைபு பண்ணியிருக்கிறீங்க. கரெக்டா? செம. கம் டு சாம் விஷால். வாங்க மைக் வச்சுக்கோங்க. அதாவது சாம் விஷால், அதாவது மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். இல்லை பேசுவோம். என்னன்னா ஒரு படத்தில் வந்துட்டு கவுண்டமணி அண்ணன் காட்டுக்குள்ளே போவார். அது வந்து என்னன்னா நெத்தியில் ஒரு லைட் வச்சிருப்பாரு. அந்த லைட்டை தான் கையில் கட்டிட்டு வந்திருக்கிறாரோ ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு வாட்ச் அப்படின்னு. இந்த வாட்சை பற்றி போயிடலாம் சாம் விஷால். அந்த வாட்சோட டீட்டெயில் எங்கம்மா இப்படிலாம் வாட்ச் இது வரைக்கும் நான் எங்கே ரிச்சி ஸ்ட்ரீட்டில் கூட பார்த்தது கிடையாது. என்ன வாட்ச் இது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது? இது வந்து எனக்கு வாட்ச் பிடிக்கும், நான் ரொம்ப கலெக்ட் பண்ணுறது. ஆஸ்திரேலியா போயிருந்தேன் ஒரு ஷோக்கு. ஓகே, அங்கே பார்த்தேன். ஸோ ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு வாங்கினேன். அவ்வளோதான். நான் உண்மையாக சொல்லணும் சாம், என்ன தெரியுமா, அதாவது நான் வந்து பிடிக்காத நிறைய பேர் இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பொறாமப்பட்டு ஒருத்தர் பிளாக் பண்ணியிருக்கேன்னா சாம் விஷால தான் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே பிளாக்ல இருக்கிறாரு. நான் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தா ஒரே சாம் விஷாலாக வந்துட்டு இருந்துச்சு ஒரு சீசனில். சரியா, எங்கே பார்த்தாலும் பொண்ணுங்க வந்துட்டு சாம் விஷால் அப்படின்வாங்களா. நம்மளுக்கு என்னடா இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸா கேர்ள்ஸ்க்கு மத்தியில் அப்படின்ற மாதிரி பொறாமையில் நான் பிளாக் பண்ணேன்னா சாம் விஷால தான். அதை நான் வந்துட்டு இன்னைக்கு சாம் விஷால் கையிலேயே அன்பிளாக் பண்ணி விட போகிறேன். சரியா,
சரி, இப்போ நிறைய பாடல்கள் நம்ம வந்துட்டு ஸ்ரீகாந்த் தேவா அண்ணாவுடைய பாட்டெலாம் நம்மளுடைய ஃபேவரட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஒரு டிரைவிங்னாலே அதில் அவருடைய பாட்டு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உங்களுக்கு சாம் விஷாலுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஸ்ரீகாந்த் தேவா சாருடைய பாட்டுன்னு என்ன பாட்டு? எனக்கு நீயே நீயே ரொம்ப பிடிக்கும். வாவ். எஸ், நான் அவருக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அது வந்து யூனிவர்சலுக்கும் கடவுளுக்கும் பயங்கர கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அந்த சாங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பாட்டு ஒரு சில வரிகள் பாடலாமா? என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே போதாதென்றும், என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வேனே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். என் வீட்டு செல்ல குயில் நீ கொஞ்சம் வண்ண குயில் நான் தானே. உன்னை போல தாய்தான் ஏனா தடி வேணும் சாய தானே. நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் எந்த தெய்வம் நீயே. வா 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 வா. இல்லை, இன்றைக்கும் நிறைய வந்துட்டு இப்போ ஒரு அம்மாவுக்கு பர்த்டேவோ, வீட்டில் வந்துட்டு ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு வெட்டிங், இதெல்லாம் இந்த பாட்டெலாம் வரும்போது ரீல்ஸில் இன்றைக்கும் நம்மளுக்கு இந்த பாட்டை வந்து நிறைய பேர் போட்டு அதெல்லாம் வந்து பண்ணிருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஒரு அழகான பாடலை எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதாவது எனக்கு டெய்லி இந்த இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு யாருக்கா பர்த்டே இருக்கும்போது அவங்க உடனே இந்த சாங்கை தான் வைக்கிறாங்க. அது உண்மையாகவே எனக்கு அந்த டேவே ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி, ஒரு அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடும் எனக்கு கேட்கும்போது. ரியலி அந்த நேரத்தை எப்படி இவர் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரோ, இந்த நேரத்தில் நான் டாக்டர் மோகன் ராஜாக்கும் எடிட்டர் மோகன் சாருக்கும் ஜெயம் ரவி சார் கண்டிப்பாக இந்த பாடல் எழுத நம்ம வாலி ஐயாக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஆல்பமாகவே சொல்லணும். ஒன்னொன்று சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, இன்னும் விளையாடுற பாட்டு பாடுற மாதிரி. இப்போ 20 இயர்ஸை கடந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இப்போ திருப்பி ரீமாஸ்டர்லாம் பண்ணி வரப்போகுது அப்படின்னு தான் கேள்விப்பட்டோம். அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இல்லை, அந்த டேக்கு தான் வெயிட்டிங். உண்மையாகவே கண்டிப்பாக அது மறுபடியும் வந்து இன்னொரு புது ஸ்ரீகாந்த் தேவாவை கொடுக்கும் அந்த படம். லைக் எல்லா கடவுள்கிட்ட அதுதான் அடிக்கடி வேண்டின்னு இருக்கு. அது பார்ட் 2 எடுக்க ரெடி ஆகிட்டாங்க இப்போ. ஸோ அதனால் வந்து நான் ட்ரெய்லர் படம்லாம் பார்த்துட்டேன். இப்போது ரொம்ப நல்லா வந்து இப்போ கலரிங்லாம் பண்ணி டிஐ பண்ணி எல்லாம் ரீமாஸ்டரிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இப்போ ஸ்ரீகாந்த் தேவான்னு இப்போ ஒரு நல்ல நேம் இருக்குல்ல, மறுபடியும் அந்த ரீலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்னோடய பேர் வந்து மிகப்பெரிய இன்னொரு உயரத்தில் இருக்கும். அந்த டேக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதோ அந்த ரேடியோ சிட்டி மூலிமா நீங்கள் எனக்கு விஷ் பண்ணுறது ஐ ஸோ ஃபீல் குட். தேங்க்யூ. நான் ஜஸ்ட் பிரதிநிதி தான். ஏன்னா எங்களுடைய லிசனர்ஸாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் கேட்கக்கூடிய கேள்வியை தான் நான் வந்துட்டு அவங்க முன்னிலையில் வச்சு கேட்குறேன். எனக்கு இந்த நேரத்தில் நல்ல ஞாபகம் இருக்குது. வாலியா தான் அந்த நீயே பாடல் எழுதினார். எழுதும் போது நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு சாந்தம்லா சார் வீடு அங்கே போயிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி லேண்ட்லைனில் தான் பண்ணார். அப்போது அப்பாக்கிட்ட பேசி அவரோட லைக் அந்த சொல்லுவாங்களே சொன்னால் பலிக்கும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, தேவா நான் வாலி பேசுகிறேன், இந்த பாட்டுக்கு வந்துட்டு நீ பாரு, ஸ்ரீகாந்துக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு கிடைக்கும்னு சொன்னார். ஆக்சுவலாக ஆனால் உங்கள் வாய்முகத்தை பழகிட்டோன்னு பார்த்தா அந்த பாட்டுக்கு எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சிது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ லைக் எல்லாமே அந்த பாட்டில் எல்லாமே இருக்கும். லைக் எல்லா பாட்டுமே வந்து போகும் எல்லாம் ஓகே. அது காலத்துக்கு அழியாமன்னு ஒரு சில சாங்லாம் சொல்லுவாங்கள்ல, அதான் சொல்கிறேன், என் ஸ்டேட்டஸில் எப்படியாவது ஒரு 10 பேராவது அது வச்சுருவாங்க. நான் அந்த சாங் அந்த அப்பாவுக்கு பர்த்டேனா அக்காவுக்கு பர்த்டேனா எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக. எனக்கு எம் குமரன்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் அதாக இருக்கட்டும், வாடா வாடா தோலாவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹைப்பரான ஒரு ஸ்ரீகாந்த் தேவா நாங்கள் பார்த்துருக்குறோம். அதில் எம் குமரன்ல மெயினாக வந்துட்டு இந்த குயித்தா அது ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி தோணுச்சு? ஏன்னா அது அந்த காமெடியை வந்துட்டு நம்மளுக்கு சாதாரணமாக பார்க்குற காட்டில் அதை போடும்போது இன்னும் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வருது. அந்த இன்னும் சொல்லுங்க. எனக்கு அதை ஒருத்தர் மகின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலாக. அவர் கண்டிப்பாக அந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். அவர் எப்போதுமே நாங்களாம் கச்சேரியில் போனால் பஸ்ஸில் அவர் வந்து இது மாதிரி மிமிக்ரியாக பண்ணுவார் ஆக்சுவலாக. ஓகே. ரொம்ப வருஷமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் யாருமே வந்து எடுக்கல, அவர்கிட்ட வந்து எதுவுமே எடுக்கல. நான் அந்த எம் குமரன் போது விவேக் சார் எல்லாம் வந்து அந்த உங்களுக்கு தெரியும் அந்த சீன்லலாம் வந்து செல்லாம் லிவிங் சார் மாற்றி வைப்பாராங்களா, இதை தான் நான் தேடி இந்த எத்தினாலான்ற மாதிரி பண்ணும்போது இதுக்கு சும்மா மியூசிக்லாம் போட்டுறக்கூடாது, ஏதாவது வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் போடணும் போது பார்த்தீங்கன்னா அதான் உண்மையாகவே வந்து சக்ஸஸ்க்கு வந்து ஒரு விஷயம் அதை மெயினாக சொல்ல யோசனை பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. யோசனை பண்ணி ஏதாவது ப்ரெஷ்ஷாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன மியூசிக் பண்ணலாம். ஏன்னா எல்லா காமெடி டோனும் கீபோர்டில் இருக்குது, எல்லாம் இருக்குது.
இல்லை இதுக்கு அதை தாண்டி பேசுகிற மாதிரி எதாவது பண்ணலான்னு பார்த்தா எனக்கு அந்த பஸ்ஸில் போன மகியை நான் ஞாபகம் வந்தது எனக்கு. அவரை தூக்கலாம் சொல்லிட்டு அவர் தேடுறதுக்கே 4 நாள் ஆச்சு ஆக்சுவலாக. தேடி கூட்டிகிட்டு வந்தேன். அண்ணா நீங்கள் பஸ்லலாம் போகும்போது ஒரு சவுண்டு கொடுப்பீங்களா, அது சவுண்டு கொடுங்கன்னா அவர் கூச்சப்படுறாரு. தம்பி அது வந்து சில நேரத்தில் ஜாலியாக இருந்தால் தான் சவுண்ட்லாம் வரன்ட்டு. ஐயோ ஸ்டுடியோ வைப்பில் இருந்தால் தான் அந்த சவுண்ட்லாம் வரேன்னாரு. சரி வாங்க போயிட்டு சொல்லிட்டு பண்ண அவரை மட்டும் கொஞ்சம் வைப் ஆகிட்டு வந்து பார்த்தா இருக்குது இன்னும் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்குறாரு. அது வந்து கோவிந்தா, அது ஆக்சுவலாக கோவிந்தா 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 அந்த சவுண்டு. அப்புறம் அந்த ஐயோ அது, அப்புறம் அந்த எல்லோ சுடிதார் எல்லாமே வந்து அந்த காமெடி எல்லாமே நான் வந்து அந்த மாதிரி சவுண்டா இல்லாம ஐயோ அது மாதிரி வாய்ஸாவே கொடுத்தேன். ஸோ அந்த பாருங்க அந்த சவுண்ட் இன்ன வரைக்குமே பேசப்படுது. சீரியஸா இல்ல நீங்க சொல்றீங்களே இது இந்த ஒரிஜினலா நீங்க கொடுத்தனால அது ஒரு ஓஜியா இருக்கறனால தான் இன்ன வரைக்கும் அது அப்படியே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம ஏதாவது காமெடி எஃபெக்ட்ஸா கொடுத்திருந்தா கூட ஒரு 100ல ஒரு சவுண்டாவே போயிடும் அது ஆக்சுவலா. அப்புறம் வந்து அவரை வச்சு இதுக்கு கூட பண்ணியிருந்தாங்க போட்டு தாக்கு சாங்ல போட்டு தாக்கு தேர்ட் பிஜில் டன் டங் டன் டங் டன் டங் அதில் கூட அந்த சவுண்ட் இருக்கும் ஆக்சுவலா. சிம்பு சார் கேட்டு என்னங்க உள்ள ஒரு தவளை ரொம்ப நேரமா கத்தின்னு ஓகே அதெல்லாம் நான் தான் சார். சூப்பர். சாம் விஷால் நிறைய கான்செர்ட் போறீங்கல்ல, நிறைய பண்றீங்கல்ல, அப்படி பண்ணும்போது அதாவது எந்தெந்த பாட்டுக்கெல்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரிசப்ஷன் பயங்கரமா இருக்கு அப்படின்றீங்க? என்னோட லைவ் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணேன் நான் சிங்கப்பூரில். நான் அந்த சாங் வந்து நான் நிறைய இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணியிருக்கேன். அதில் சிலது தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நான் பாடியிருக்கேன்னு. நான் வந்து இந்த சாங் ஒன்று பூவேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அது வந்து நான் ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணல. அது ஒரு சாங்கு காஷிஃப் ப்ரோவோட மியூசிக்கு. அது வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகி அவர் அடுத்தடுத்த ஒர்க் போயிட்டார். அப்படி போயிடுச்சு அந்த சாங். அவரும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுல. பட் ஆப்பிள் மியூசிக்கில் ஒரு டைமுக்கு வந்து அது பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தது. அதை நான் பாடினேன். சரி நம்ம மக்களுக்கு தெரியும், சிங்கப்பூரில் தெரியும், அந்த பாட்டுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரியுது வந்து நம்ம வந்து நினைக்கிறது இல்லை, நம்ம நினச்சி ஒன்று பண்ணுறதோட அவங்க கேட்டு சில விஷயங்கள் அவங்கள ஹீல் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். மியூசிக் இது வந்து நம்ம எப்போயோ போடுற ஹார்ட் ஒர்க் ஒரு நாள் ஒரு வருஷம் ஆகலாம், பல வருஷம் கழிச்சு, பட் ஆனால் யாரையோ ஒருத்தவங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ட்ரூ. ஏன்னா இப்போ இந்த நீங்கள் சொல்லும்போது என்னென்னமோ சொல்கிறானுங்கன்னா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. திடீர்னு இங்கே டீ குடிச்சிட்டு இருக்கிறவன் கோல் பிளே போகணும் மும்பைக்கு எப்படி போகிறது டேய் என்னடா நீ கோல் பிளேவா அப்படின்னா கோல் பிளே எச்சிரன்றாங்க நிறைய. இப்படி கண்டிப்பாக இல்லை எனக்கு இது மாதிரி தான் ஆச்சு. லைக் டெம்பிள் பே மகாபலிபுரத்தில் வந்து ஒரு டாக்டர்ஸ் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. எனக்கு அதில் வந்து லைக் நல்ல ஒரு ரொம்ப சிங்கர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. என்ன மாதிரி ஒரு 5 பேர் இருக்காங்க, நானும் இருக்கேன். அதில் எடுத்த உடனே ரொம்ப கிளாஸாக போகுது எல்லாம் அந்த கோட்லாம் போட்டு. டாக்டர்ஸ்னால் எப்படி இருப்பாங்க, ஏன்னா இப்போ OLXலேயே வந்து ஒரு கார் போடணுன்னா டாக்டர் காசு தான் போடுவாங்க, ஏன்னா நல்லா இருக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஓட்டவே மாட்டாங்க, ஊர் வெளியே போக மாட்டாங்க. ஆமாம். ஸோ அதனாலன்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு அடுத்த பாடலாக ஸ்ரீகாந்த் தேவா பாட வரும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. ஐயோ நம்ம குத்துப்பாட்டு தானே பாடுவோம், இது தெரியும். ஏன்னா எல்லாமே லைக் அப்படி அவ்வளோ ஸ்டைலாக இருக்காங்க, நீட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக. இன்னொன்று நான் என்ன பண்ண ஒரு அர்த்தப்பாட்டு பாடிடுறேன் சொன்னால் உடனே வேறு பாட்டு போவோம். ஐயோ மெலோடி பாட்டை நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல குத்துப்பாட்டு செட் ஆகாது, நம்மளுக்கே தெரியும் இடத்துல போனால் என்னடா இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் அவ்வளோ இதுக்கப்புறம் என்னால் பாடாமல் இருக்க முடியாது. இந்த அளவுக்கு எல்லா சிங்கர் 2வது ரவுண்டே முடிச்சிட்டாங்க லைக் பாட்டில். ஐயோ இதுக்கப்புறம் ஏன்னா நம்ம பேமெண்ட் அவர் வாங்கிட்டோம்ல, அதனால் வந்து சரி பாடிலாம் சொல்லிட்டு. டாக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நீங்கள் இல்லைன்னா உலகமே இல்லை சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், பட் உங்களுக்கு வந்து குத்துப்பாட்டெலாம் பிடிக்குமா என்னன்னு தெரியல, அதனால் என்ன பாடுன்னு தெரியாமல் தான் நான் வந்து எவ்வளோ நேரம் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் இருந்தாலும் கீழே அந்த டாக்டர் தலைவா உன் பாட்டுக்கு தான் தலைவா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போட்டு தலைவா பார் கவுண்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரோ அதுக்கப்புறம் எல்லாமே குத்துப்பாட்டு தான் பாடணும். அதாவது நான் ஒரு பாட்டு பாடிட்டு வரணும், அப்போ தான் அந்த செயின் வந்து கரெக்டாக எல்லா சிங்கர்ஸ்க்கும் பாடுறதுக்கு. நான் நான் ஸ்டாப்பாக 5 பாட்டு பாடினேன். கடை வர தொடட்டாங்க. ஆமாம் லைக் அதான் எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட் வேணும். டாக்டராக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டான்ஸ் சொல்கிறேன் நான், மற்றபடி எதுவுமே சொல்ல ப்ரோ. அவங்க ஒரு அன்றைக்கி அவங்களுக்கு ஃபங்க்ஷன் போது அவங்களும் டான்ஸ் ஆட தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ என்ன ப்ரோ வேறு லெவல் ப்ரோ அன்றைக்கி. சரி இப்போ நீங்கள் அந்த குத்துன்னு சொன்னதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து ஒரு குத்துப்பாட்டு கேட்காம முடியும். ஏன்னா குத்துப்பாட்டுக்கு பேர் போனவர். ஸோ வந்துட்டு எங்களுக்காக இப்போ ஸ்ரீகாந்த் தேவானா வந்துட்டு உங்களோட இதில் போட்டு தாக்கோ ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு பாடிலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ கலையெல்லாம். ஏய் பொட்டு தாக்கே வர ஒரு புறா பொட்டு தாக்கே
வங்கக்கடல் எறா போட்டு தாக்கே போட்டு தாக்கே சக்க போடு நீதான் போட்டு தாக்கே போட்டு தாக்கே போட்டு தாக்கே போக போக ஒரு தூக்கு தூக்கு நீ பார்த்து யாரு பார்த்து தாக்கே உன் பார்வையால போட்டு தாக்கே நீ பார்த்து யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பவன் சின்ன பல்ல தாக்கு வர பாரு மீனா இவ வறுத்து வச்ச மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு ரேடியோ சிட்டி கானா பாத்தா பாத்துக்கோ கேத்தா கேத்துக்கோ கோத்தா கோத்துக்கோ ஏத்தா ஏத்துக்கோ பொட்டு 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 தாக்கே. அது அந்த ஒத்த விரல் காட்டினா இப்படி இப்படி நிறைய பாட்டு உங்க சொல்லிட்டே போகலாம். இதுக்காகவே உங்கள் கான்செர்ட்லாம் வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் தளபதியை பற்றி பேசி ஆகணும். உங்களுக்கு தளபதிக்கு ஒரு பாண்டிங் இருக்குது. நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு காரில் ஒரு டிரைவ்லாம் கூப்பிட்டு போயிட்டு நிறைய விஷயம் பேசினாராமே. எங்களுக்காக அதை சில விஷயங்கள் அது ரொம்ப லைக் ஏன்னா விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் அப்பா வந்து ஆல்மோஸ்ட் 17 மூவிஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அது மாதிரி எந்த மியூசிக் டைரக்டருக்கும் அது மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்காது ஆக்சுவலாக. எல்லோரும் பண்ணியிருக்காங்க. ரகுமான் சார் பண்ணியிருக்காங்க, அனிருத் ப்ரோ பண்ணியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் ப்ரோ பண்ணியிருக்காரு, யுவன் சங்கர் ராஜா ப்ரோ பண்ணியிருக்காரு, அப்புறம் இமான் ப்ரோ, ஹாரிஸ் ஜெயராஜ் ப்ரோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் 18 மூவிஸ் 19 மூவிஸ் அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. அந்தளவுக்கு அப்பாவோட ஆரம்பத்துலேருந்து அப்பா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அப்போது வரும்போதெல்லாம் நான் வந்து அப்போட கீபோர்ட் பிளேயர் நான். அப்போ என்னை வந்து பார்த்துட்டு ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு சார் நல்லா இருக்கேன் சார் ஓகே. பட் சாருக்கு எனக்கு ஒரு 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் ஆக்சுவலாக. பட் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அப்போத்துலேருந்தே வந்து சாங்னாலே வந்து இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி வேணும்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருப்பார் ஆக்சுவலாக. அப்போ வந்து எனக்கு வந்து அப்பாவோட படம் உங்களுக்கு பகவதி மூவிஸ் தெரியும் ஆக்சுவலாக. அப்போ வந்து ரீரிகார்டிங் வந்து அப்பாவால் பண்ண முடியல ஆக்சுவலாக. அப்போ வந்து கான்செப்ட் ஒன்று கேனடாவில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏதோ படம் ஆர்ஆர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்போது வந்து அப்பாவாலும் அந்த கான்செப்ட் கேன்சல் பண்ண முடியல. லைக் ஐ மீன் எதுக்குன்னா லைக் அங்கெல்லாம் டிக்கெட் எல்லாமே வாங்கிட்டாங்கன்ற மாதிரி. அப்போது அப்பா வந்து சொல்கிறாரு டேரக்டர்கிட்ட இது மாதிரி வந்து சார் ஐ திங்க் நீங்கள் வேறு யாருன்னா வச்சு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆர்ஆர்ன்ற போது. அப்போ அப்பா கிட்ட போய் நான் சொன்னேன் அப்பா நான் பண்ண வராரு, நான் வரல ஊருக்கே கனடாக்கு. ஐயோ அப்படியே அப்பா பரவாயில்லையா நான் டேரக்டர் மட்டும் கேளுங்கன்ற போது பார்த்தா லைக் சாரி வெங்கடேஷ் சார்கிட்ட கேட்பேன் சார் ஸ்ரீ பண்ண எங்களுக்கு ஓகே சார் சூப்பராக பண்ணிவிடுவா சார்னு சொல்லிட்டு. அப்போ பகவதி ரீரிகார்டிங் நான் தான் பண்ணேன். ஒரு 10 டேஸ் அப்பா ஊர்லலாம் அவங்க போயிட்டு வரதுக்குள்ள அந்த ஆர்ஆர் முடிச்சிட்டேன். அப்போ விஜய் சார்லாம் வந்து பார்ப்பார் சூப்பர் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாண்டிங் தான் வந்து எனக்கு சிவகாசி கிடைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு சிவகாசி வந்து 5th மூவி ஆக்சுவலாக. அப்போது எல்லோரும் ஒரு டைமில் வந்து ஸ்ரீகாந்த் இப்போ தானே வந்திருக்காரு மியூசிக், நீங்கள் விஜய் சார் காம்பினேஷன் ஓகேவா அதுக்குள்ளேயே பெரிய படமாக இருக்கேன்னு ஒரு பேசுவாங்கள்ல ஆக்சுவலாக. அப்போது விஜய் சார் சொன்ன அப்புறம் தான் வந்து பகவதி யாரெல்லாம் பண்ணார். அது இல்லாமல் ஸ்ரீகாந்த் எனக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட் நாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த சிவகாசி டைம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பேரரசு சார் வந்து எந்த ஊர் பேர் வைக்கிறாரோ அந்த ஊரில் போய் கம்போசிங் வைப்பார் ஆக்சுவலாக. ஓ அப்படியா? ஆமாம், அதனால தான் எங்கள் திருவண்ணாமலைன்னு வைப்பார், அப்போ திருத்தணின்னு வைப்பார், பழனின்னு வைப்பார். அந்த ஊருக்குலாம் போவோம். நான் சொல்ல வேண்டியதானே சார் சுவிட்சர்லாந்து டென்மார்க் பெல்ஜியம்லாம் பேர் வைங்க. அதான் நான் கிண்டல் உண்மையாக அப்படி தான் சொல்லுவேன் சார் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சார். அதான் நான் சொல்ல சார் எனக்கு ரொம்ப ஆஸ்திரேலியாலாம் போன ரொம்ப ஆசை சார், கூட்டிகிட்டு போ அது மேலே பேர் எது வைங்க. என்னோட நம்ம ஸ்டுடியோ அம்மா டாக்கீஸோட ஃபஸ்ட்டு சாங்கே வந்து பகவதி தான் ஆக்சுவலாக, சாரி சிவகாசி தான். அப்போது என்னென்னா லைக் ஃபஸ்ட்டு படம்னால கேபிள் சாங்ஸ் கரெக்டாக செட் ஆகாதுல்ல. ஸோ பாடும்போது வாய்ஸ் தான் சரியாக கேட்காது. அதனால நான் கேபிளாக எடுத்து மாற்றிலாம் போடுவோம். அவர் காலில் இருந்து தான் கேபிள் எடுப்போம். என்னங்க எடுக்கிறீங்க காலில் இருந்தால் சொல்லிட்டு பிறகு அவர் கிண்டல் பண்ணாங்க எங்க எலி மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் நம்ம படம் எலி வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க எங்களா, என்ன எலி மாதிரி ஆகிட்டீங்கன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவார். அது இல்லாமல் என்னோட மாண்புமிகு மாணவனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது என்னோட பைக்கு தான் அது ஆக்சுவலாக. ஓஹோ ஓகே 350cc RDன்னு சொல்லிட்டு யமஹா அப்போ ஆரம்பத்தில். ஆமாம், அந்த பைக் வச்சு நான் பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருப்போம். அப்போது அவர் அப்போவே BMW காரில் வந்துட்டு இந்த பைக்கை பார்த்து யார் பைக்காக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கே ஸ்டைலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சார் எந்த தான் சொல்லிட்டு ஸ்ரீ எனக்கு ஒரு படத்துக்கு இந்த பைக்கு வேணும்னு. சார் இது உங்கள் பைக்கு சார் கொண்டு போங்க சார் சொல்லி அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய என்ன சொல்ல பெருமைன்னுவாங்கல்ல. அது இன்ன வரைக்கும் அந்த பைக் அப்படியே வீட்டில் அப்படியே வச்சுருக்கேன். இது விஜய் சார் ஓட்டின வண்டின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் அப்புறம் சென்னையிலேயே வந்து என்ன பண்ண சாங் அந்த சிவகாசி அப்போது சாங் ரெடி பண்ண கொஞ்சம் ஒரு 1 hour ஆகும் 2 hours ஆகும்போது வாங்க காரில் ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எக்மோர்லாம் போயிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அதெல்லாம் நான் என் பாப்பா கிட்ட சொல்ல நம்ப மாட்டுறாங்க. அதுதான் பெரிய கொடுமையாகலாம். நான் விஜய் சார் அங்கிள் இருக்கார்ல பேபி அவர் கூட நான் கார் அவர் ஓட்டுவார் நான் பக்கத்தில் போவேண்ணே டேடா விஜய் சார் நீங்கள்
அவர் கூட போனீங்க. நான் அதை நம்பணும். ஐயோ என்னடா இது என்னடா. அப்புறம் வந்து ஒரு பிக்சர் இருக்கும், அப்போ அடிக்கடி வந்து இந்த பிக்சர் பேபி இந்த டைம் தான் வந்தானோ அப்போ தான் நம்பினாங்களே. ஸோ கல்ச்சரே கிடையாது. அப்பெல்லாம் வந்து அவங்க ஃபோட்டோவில் சைன் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு, அந்த கல்ச்சர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிவகாசி நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணோன்னு, இன்னும் கொஞ்ச நாள் சிவகாசிக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போக போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி வாடா வாடா தோடா வந்து அந்த பிரசாத்துக்கு அடிக்கடி போடுறாங்க அந்த சாங்லாம். அது லைக் அந்த வரிகளும் பேரரசர் வரிகளும் கரெக்டாக இருக்கும், அந்த பாட்டுக்கு மாஸாக இருக்கும். ஸோ அன்றைக்கி நான் போகிறேன், ஒரு அந்த பக்கம்லாம் வந்து அந்த வாடா வாடா தோழா போடும்போது ஓகே நம்ம ஒரு கனெக்ட் ஆகிறோம் அவருக்கு இந்த டைம்லேயும் சொல்லி. இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸான்னு தெரியல, அந்த படத்தில் பார்த்தா வந்துட்டு பிரகாஷ் ராஜ் பொலிட்டிஷியனாக இருப்பார், அண்ணனை எதிர்ப்பார். இன்னைக்கு பலரை எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு நீங்கள் சொன்னீங்க ஒரு 3 வருஷம் டிஃப்ரென்ஸ் தான், எங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்குது. அப்படி ஒரு தளபதியாக இருந்தவர் நீங்கள் ஒரு தலைவராக எலிவேட் ஆகிருக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவரோட பழக்க வழக்கங்கள் தான் ஆக்சுவலாக அது காரணம். அதாவது எங்கே அவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் என்ன பார்க்குறாருன்னா கரெக்டாக மேக்ஸிமம் அவரால் வர முடிஞ்சால் வருவார். இல்லாட்டி அவரை வர சொல்லுங்கன்னும் போது எடுத்தவொடனே கேட்குறது வந்து அப்பா எப்படி இருக்காரு, லைக் அந்த பெரியவங்களை வந்து அதை கற்றுக்குறாங்களே அந்த விஷயம் இருக்குல்ல, கேட்குறாங்க அக்கறையாக கேட்குறாங்களா அப்பா எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, ஓகே ஹெல்த்தில் நல்லா இருக்கா, அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்கும்பொழுது அது அவருக்குள்ளே நம்மளுக்குள்ளே ஒரு பாசம் வருதில்ல ஆக்சுவலாக. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து எனக்கு பர்சனலாக அவர் ரொம்ப கனெக்ட் ஆவார் ஆக்சுவலாக. ரொம்ப நல்ல மனிதர் ஆக்சுவலாக. ஸோ எப்போதுமே அவர் பர்த்டேங்க நான் ஒரு வீடியோ அனுப்பேன், சார் நீங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எப்போதுமே நல்லா தான் சார் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து ஒரு நாளுமே அவர் படி வந்து பயங்கர அளவுக்கு உயருது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதனால் இந்த நேரத்தில் விஜய் சார் பற்றி பேசுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. சரி, ஓகே. கம்மிங் பேக் டு காந்த கண்ணழகி அப்படின்னு சொல்லி ஸ்டூடியோவில் ஒரு வேலையை பார்த்தீங்க, அது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இருந்துச்சு. அது நடந்த அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ கான்செர்ட்டில் வந்து வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் ஒரு நிறைய இன்னோவேஷன்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி அதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அது எப்படி நடந்துச்சு, அது யதார்த்தமாக பண்ணதா இல்லை வைரல் ஆட்டுன்னு சொல்லி பண்ணதா அந்த விஷயம்? அது ஒரு மியூசிக் நீங்கள் போட்டிங்க தெரியுமா, கவுண்டமணி சார் தீ மிதிப்பார்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூரியன் ஒர்க் பண்ணும்போது பவித்ரன் சார் டைரக்ஷன் ஆக்கல, அது வந்து உண்மையாக சொல்ல போனால் அது வந்து சாங்காக தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அப்பா வச்சு பண்ணது அப்பா தான் பண்ணார். அது அவர் சாங்காக பண்ணலான்னும் போது லைக் அந்த ஸ்டோரியை வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் நடக்கும், டாப் ஸ்லிப் மவுண்ட் அங்கே தான் நடக்கும் சூரியன். அப்போ வந்து ஒரு சாங் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எடுக்க டைம் கிடைக்கல ஆக்சுவலாக. அப்போது என்னாச்சு, அந்த கவுண்டமணி சார் அந்த நடந்து வரல பூ மதிக்கிறதுக்காக வரும்போது அப்போ ஒரு காமெடி மியூசிக் தான் நாங்கள் பண்ணோம். அதில் அப்பா பண்ணார் அப்படின்னா ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படி ஒரு மியூசிக்காக ஒரு பண்ணும்போது அப்போ பவித்ரன் சார் சொன்னார், சார் நம்ம ஒரு ரிதம்லேயே ஒரு மியூசிக் பண்ணியிருக்கோம்ல, நம்ம கூட அது போட இடம் இல்லை, அந்த மியூசிக் இங்கே போடலாமான்னு கேட்டார் ஆக்சுவலாக. அப்பா சொன்னார், இல்லை இது ஒரு சாங்காக பண்ணது, அது செட் ஆகுமா, இல்லை சார் நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ அப்படி போட்டு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் துங்குடுதுங்குடுதுங்குடுதுங்க கொஞ்சாமி அந்த சவுண்டில். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ எந்த இது பண்ணாலும் கான்செர்ட் பண்ணாலும் அது இல்லாமல் இறங்குறதே இல்லை மாஸ்டர் பீஸ். அதனால நல்லா இருக்கும் ப்ரோ ஆக்சுவலாக. சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ரேடியோ சிட்டி ஸ்டுடியோஸில் வந்து பட்டாக்கத்தி கண்ணால் பாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். விஷிங் யூ ஆல் தி சக்ஸஸ். அதாவது லைக் நான் உண்மையாக சொல்ல போனால் ரேடியோ சிட்டியை ரொம்ப பாராட்டணும் ப்ரோ. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் லைக் மூவிஸ்க்கு எல்லாருமே நம்பர் 1 ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. பட் இது வந்து ஒரு ஓகே இண்டிவிஜுவல் ஆல்பம் தானேன்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த ஆல்பம் சாங்க்குமே இவ்வளோ அழகாக மெனக்கெட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு உண்மையாக உங்களுக்கும் நம்ம டீமுக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.